காசி யாத்திரையில போய் இப்போ மற்றதெல்லாம் எப்படி? முதல்ல காசிக்கு போய் இறங்கணும். முக்கியமான மூர்த்திகள் அங்க விஸ்வேஷம் மாதவண்டுண்டி தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காசி குஹாம் கங்காம் பவானி மணிகர்ணிகா. விசேஷம் அந்த கஷேத்திரத்துக்கு அதிகாரி முதல்ல விஸ்வநாதன். விஸ்வேஷம் அவர்தான் அதிகாரி. காசி விஸ்வநாதன் அவரை தரிசிக்கணும். காசிக்கு போற யாரெல்லாம் தரிசிக்கணும்னு சொல்றேன். சும்மா கண்டபடி அந்த கோயிலும் இந்த கோயிலும்மா நான் சொல்றதை ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பேர் போய் ஏமாந்து வரையல. எதை பார்க்கணுமோ அதை பார்க்காத வந்துடுவாங்க சில பேர். அங்க போய் இந்த தோசைக்கல் ரொம்ப சீப்பா கிடைக்கும். காசியில இந்த இரும்புல பண்ண வானலி இருக்க, ஆப்பம் சுடுற வானலி, தோசை சுடுற இரும்பு, அது ரொம்ப சீப்பு. அது வாங்கிட்டு வருவான், விஸ்வநாதரை விட்டுருவான். இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் போன நிச்சயமா வானலி வாங்கிட்டு வரணும். இவ்வளவு நாளா தெரியாது, குரு சொல்லிவிட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வானலி கிடைக்கும் ஆப்பம் சுடுறது. நிச்சயமா பாருங்க, அடுத்த தடவை போற போது ஒத்தனாவது விஸ்வநாதரை பார்க்க போறது இல்லை, ஆளுக்கு 4 வானலி வாங்கிட்டு வர போறா. விஸ்வேஷம் மாதவண்டுண்டி விஸ்வநாதரை தரிசிக்கணும். மாதவம் அங்க பிந்து மாதவர் என்ற கிருஷ்ண பரமாத்மாவனுடைய கோவில் இருக்கு கங்கை கரையில, அவரை தரிசிக்கணும். துண்டிம் துண்டி கணபதி இருக்கார், ரொம்ப முக்கியம். அவரை பார்க்காத வரக்கூடாது. விசேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம். அங்கே தண்டபாணியுடைய கோவில் பக்கத்திலேயே கால பைரவருடைய கோவில். அவ 2 பேரையும் தரிசனம் பண்ணும். விசேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காசி. காசி கஷேத்திரத்துக்கு நமஸ்காரம். குஹாம் கங்கா, அங்க ஒரு குகை இருக்கு. அது விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டதான் அழைச்சிட்டு போவாங்க. அந்த குகையை தரிசனம் பண்ணிக்கணும். அப்புறம் அங்க துர்க்கை இருக்கா, அவளை தரிசனம் பண்ணிக்கணும். கடைசியில பவானி மணிகர்ணிகா, அந்த மணிகர்ணிகே என்னபடியான ஒரு ஸ்நான கட்டம். அந்த கட்டத்துல போய் அம்பாளையும் விஸ்வநாதரையும் நினைச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ணினால் அதுவரை செய்த அனைத்து பாவங்களும் தவிடுபொடியாகிவிடும். சத்தியம் என்று காசி தலவரலாறு கூறுகிறது. பஞ்சகங்கா ஸ்நானம்னு பேருங்க காசியில. காசின்னு நம்ம சொல்றமே தவிர புராணத்தில் அதுக்கு பெயர் வாரணாசி என்று பெயர். நாமெல்லாம் வாரணாசி வாரணாசி இல்லை, அது வாரணாசி. அதாவது ஒரு புறம் வருணா என்னும்படியான நதி, அந்த காசியினுடைய எல்லை. ஒரு புறம் வாருணை என்னும்படியான நதி, இன்னொரு புறம் அசி என்னும்படியான நதி. இந்த 2 நதிக்குள்ள இருக்கிற அந்த திருத்தலம் தான் வாருணைக்கும் அசிக்கும் நடுவில் உள்ள திருத்தலம் வாரணாசி. அதுதான் காசி கஷேத்திரம். பஞ்சகங்கா ஸ்நானம் என்னவென்றா, நம்ம யாராவது ஒரு புரோகித ஏற்பாடு அங்க பண்ணிவிட்டா அவர் எல்லா ஏற்பாடும் செய்து கொடுப்பார். அங்க போட்டு வச்சு கொடுப்பாங்க. அந்த போட்ல ஏறிக்கொண்டு அசிகாட் என்ன ஒரு இடம் இருக்கு. அதுதான் காசி கஷேத்திரத்தினுடைய ஒரு புற எல்லை. அங்க போய் ஸ்நானம் பண்ணணும். அதற்கு சங்கல்பங்கள்லாம் பண்ணி முறையோடு என்னுடைய பெரியோர்கள் மூதாதையர்களால் நற்கதி அடையட்டும் என்று வேண்டிக் கொண்டு, தன்னுடைய பாபங்களும் ஒழியட்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஏண்டா 5 இடத்துல ஸ்நானம் பண்ணணும்னா, பஞ்சேந்திரியங்களினாலே நாம 5 கண்ணாலே, மூக்காலே, நாக்காலே, காதாலே, வாயாலே, மனசால பாவங்கள் செய்திருப்போம். மனசா வாச்சா கர்மனா என்று சொல்லுகிறார்களே, மனத்தினாலே வாக்குனாலே
ஆகையினால் இந்த ஐம்புலன்களினாலே நாம் செய்த பாபங்கள் போக அந்த 5 ஸ்நான கட்டங்கள்ல ஸ்நானம் பண்ணணும்னு தல வரலாறு கூறுகிறது. அசியில முதல்ல ஸ்நானம் பண்ணணும். இரண்டாவதாக தசாஸ்வமேத காட் என்னுடைய ஒரு திருத்தலம். அங்கு புராண காலத்திலே அநேக மகர்ஷிகள் எல்லாம் தவம் இயற்றிய இடம். அது மட்டுமல்ல, மாமன்னன் ஒருவன் மகா பாபியாக இருந்தவன் சிவலோகம் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்க 10 அஸ்வமேத யாகங்களை செய்து சிவகதியை அடைந்தார். அவன் வேண்டிக்கிற போது ஆண்டவனை வேண்டிண்டா, என்ன மாதிரி எல்லாரும் இங்க வந்து அஸ்வமேத யாகம் செய்ய முடியாது, இந்த ஸ்நான கட்டத்தில் யார் ஸ்நானம் செய்தாலும் 10 அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடு என்று வேண்டிக் கொண்டார். ஆகியனால இரண்டாவதாக தசாஸ்வமேத காட் என்னுடைய இடத்துல ஸ்நானம் செய்ய வேணும். மறுபடியும் போட்ல வந்துட்டே இருக்கணும். அப்படி வர்ற பொழுது, வடக்கு நோக்கி வர்ற பொழுது என்ன செய்யணும்? திரிலோச்சன காட், பகவான் முக்கண்ணன், அந்த 3 கண்களிலிருந்தும் ஒரு சட்டு தண்ணி அந்த இடத்துல விழுந்த இடமாமது. ஆகினால திரிலோச்சன காட் என்று பெயர். அங்கே ஸ்நானம் பண்ணணும். இது 3வது இடம். 4வது அந்த கடைசி போகணும், வாருணை என்னும்படியான நதி சேர்ற இடம். அந்த இடத்துல பஞ்சகங்கா ஸ்நானம் என்று பெயர். அதாவது 5 நதிகளும் சேருகின்ற இடம். அங்கே ஸ்நானம் பண்ணி மறுபடியும் தெற்கு நோக்கி வரணும். வந்து மணிகர்ணிகை, அங்கதான் கடைசியாக ஸ்நானம் பண்ணி அங்கிருந்து கரையேறி டுண்டி விநாயகரை தரிசனம் செய்து கொண்டு, அன்னபூர்ணியை தரிசனம் செய்து கொண்டு, விஸ்வநாதரை தரிசனம் கொண்டு, விஷாலாட்சியை தரிசனம் செய்து கொண்டு, பிந்து மாதவனை தரிசனம் செய்து கொண்டு, தண்டபாணியை தரிசனம் செய்து கொண்டு, கால பைரவரை தரிசனம் செய்து கொண்டு வர்ற வழியில சாட்சி விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை நிச்சயம் தரிசனம் பண்ணணும். காசிக்கு வந்ததுக்கு அவர் தான் சாட்சி. அவரை பார்க்காத வந்தா இவன் வந்தானா இல்லையா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாராம். தரவரலாறு. ஆக அந்த சாட்சி விநாயகரை தரிசனம் கொண்டு, துர்க்கைக்கு ரொம்ப தீவிரமான இடம் காசி கஷேத்திரம், அவளை தரிசனம் பண்ணி கடைசியில ஒரு இடம் இருக்கு, அது கௌடியம்மன் ஆலயம். ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. அந்த சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் மேல போறேன். தமிழகத்தில் கௌரி கௌரி என்று ஒரு அந்தண ஸ்திரீ இருந்தாள். ஒரு பிராமண ஸ்திரீ, கௌரின்னு பேர் அவளுக்கு. பழைய காலத்துல, புராண காலத்துல, அந்த காலத்துல ஆச்சாரம் ஜாஸ்தி. மேல போட்டா கூட மறுபடியும் போய் குளிச்சுட்டு வருவாங்க. அவ்வளவு மதி அந்த அம்மா, அவ்வளவு பக்தி. காசி விஸ்வநாதன் இடத்துல, சிவபெருமான இடத்துல அப்படி ஒரு பக்தி. கடைசி காலத்தை கொண்டு போய் காசியில ஒழிக்கலான்னு இந்த அம்மா போனான். இது நடந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். அங்க போன அங்கே கங்கைக்கரை ஓரமாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை போட்டுக்கொண்டு கங்கைக்கரையில அதிகாலையில எழுந்திருப்போல் வாயில வேற ஒரு நாம விஸ்வநாதா 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 வேற சொல்ல மாட்டா. ஆகாரம் ஏதோ கிடைக்கும், கிடைச்ச கோதுமையோ அரிசியோ வச்சு இருக்கிற சுள்ளிகள் எல்லாம் போட்டு கொளுத்தி அதை வேக வச்சு அந்த கங்கை ஜலத்திலேயே சாப்பிடுவோம், அங்கேயே குளிப்போம். ஒன்னும் கிடைக்கலையா தண்ணியை 4 முழுத கொடிச்சு விட்டு சேசாரம். ஆனா ரொம்ப ஆச்சாரம். ஆச்சாரம்னா உன் வீட்டு என் வீட்டு ஆச்சாரம் இல்லை. எவனாவது நடந்து போறான், அவன் காத்து பட்டாலே ஒழுப்புன்னு போய் குளிப்போம். அப்படி ஒரு ஆச்சாரம். குளிக்காம எரியும் தொட மாட்டான், குளிக்காம எரியும் நினைக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 100 தடவை குளிப்போம் கங்கையில. பகவான் பார்த்தான் விஸ்வநாதன், ஏ பாட்டி, உனக்கோ வயசாச்சு, இந்த காசியில ஆச்சாரத்துக்கு இடம் கிடையாது,
இது ஸ்மசான பூமி, இது ருத்ர பூமி, எல்லோரும் இறந்து சிவபதம் அடைகின்ற இடம். இந்த இடத்துக்கும் இன்னும் நீ உனக்கு ஞானம் பிறக்கலையே, இங்க இன்னும் மடிய ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கியே, உனக்கு சரியான புத்தி கற்பிப்பேன். காசிக்கு போனா எச்ச பொண்ணா கூட தப்பு கிடையாது. இடது கையில சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, வலது கையில சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா அனைத்து பாவங்களையும் போக்குன்ற ஞானஸ்தலம். இந்த அம்மாவும் அங்க ரொம்ப ஆச்சாரமா இருக்கா. ஒரு நாளைக்கு இவ கங்கை கரையில குளிச்சுட்டு விஸ்வநாதர் தரிசனம் பண்றதுக்கு ஒரு செம்புல தண்ணி எடுத்துட்டு வர அபிஷேகத்துக்கு. பகவான் என்ன பண்ணா, தன்னை ஒரு ஹரிஜனனாக மாற்றிக்கொண்டான். பறையனாக, தீயனாக, தீண்டத்தகாதவன்னு சொல்லுவாள் அந்த காலத்துல எல்லாம். அது மாதிரி தன்னை ஒரு ஹரிஜனனாக மாற்றிக்கொண்டு பாட்டி வர எதிர போனா மேல இடிச்சுட்டான். நாசமா போக, கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், என் மேல இடிச்சு என் ஆச்சாரத்தை கெடுத்துட்டா பாப்பி அப்படின்னா மறுபடியும் கீழே இறங்கினான். கங்கையில போனா மறுபடியும் குளிச்சான். மறுபடியும் மேல வந்தா நிக்கிறா சுவாமி, மறுபடியும் மேல இடிச்சான். அவள் என்ன புண்ணியம் பண்றதா பாருங்க, 108 முறை சுவாமி இடிச்சிருக்கான் அவ மேல. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருந்தா ஆண்டவனே போய் மேல இடிக்க முடியும். பார்த்தா 108 தடவை கோவிலுக்கே போக முடியல. போனா இவன் மேல போட்டு விடுறான் சீட்டு, நமஸ்காரம். கடைசியில வந்ததே கோபம். கையில் இருந்த சொம்புனாலேயே அவனை ஒரு அடி அடிச்சான். அடிச்ச உடனே உருவம் மாறி மான் மழுவோடு திரிசூலதாரியாக கைலாசபதி விஸ்வநாதன் தரிசனம் எழுதுட்டாங்க. அவளுக்கு காலில் விழுந்து அழுதா, புரண்டா. ஐயனே, நீயா இந்த வடிவிலே என் மீது மோதினாய்? ஐயோ, உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அல்லவா இந்த காசிக்கு வந்திருக்கிறேன். நாசமா போக எனக்கு புத்தி இல்லையே. ஆச்சாரம் அனுஷ்டானம் ஆச்சாரம் அனுஷ்டானம் கட்டிக்கொண்டு இங்கு வந்தும் அழுதேரே. என்னுடைய பிழையை பொறுத்து எனக்கு சிவபதம் கொடு. ஆண்டவன் சொன்ன, காலி முடிகிற வரையில் உனக்கு சிவபதம் கிடையாது. ஞானமுள்ள இந்த இடத்துக்கு வந்து உனக்கு ஞானம் பிறக்கல, அஞ்ஞானமாக இருந்தாய். ஆகையினாலே களி முடிகின்றவர்கள் உனக்கு சிவபதம் கிடையாது. ஐயோ, காசியில் இறந்தால் முக்தி என்பார்களே, நான் இறந்து போனாலும் நீ பேய் வடிவிலே இந்த கலியுகம் முடிகிற வரையில் இங்க இருக்கத்தான் வேணும். ஐயனே, இந்த பழி எனக்கு வேணாம் ஐயா, நான் சீக்கிரம் வரணும். சீக்கிரம் வர வேணுமானா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? பல அன்பர்கள் இங்கே காசிக்கு வருவார்கள். துண்டி கணபதியை தரிசனம் பண்ணுவார்கள், அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுவார்கள், விஸ்வநாதனான என்னை தரிசனம் பண்ணுவார்கள், விஷாலாட்சியை பண்ணுவார்கள், பிந்து மாதவனை பண்ணுவார்கள், குகையை தரிசிப்பார்கள், பஞ்சகங்கா ஸ்நானம் பண்ணுவார்கள், மூதாதையர்களுக்கு அங்கே திதி கொடுப்பார்கள், துர்க்கையை தரிசிப்பார்கள், தண்டபாணியை தரிசித்துட்டு கால பைரவன், அது ரொம்ப முக்கியம். கால பைரவத்துக்கு போற உடனே அவன் சொல்லுவான், இந்த காசி யாத்திரையினாலே நீ திரும்பி நல்லபடி ஊருக்கு போயிச்சு, மறுபடியும் காசிக்கு வரும்படியாக அருள் செய்யட்டும். அப்ப கால பைரவர் வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணை இருப்பார். இப்படியெல்லாம் அந்த தரவுராளர்கள் கூறுகின்றனர். இவ்வளவையும் பண்ணிவிட்டு இப்ப நான் சொல்றேன், பக்கத்திலே ஒரு சேரி இருக்கிறது, அங்கே ஹரிஜனங்கள் வாழ்கிறார்கள். நீ அங்கே போய் குடியிரு. ஆச்சாரம் ஆச்சாரம் அழுது இல்லையா, போ அந்த சேரிக்குள்ளே போய் குடித்தனம் பண்ணு. அங்கே நீ கோவிலிலே இருந்து விடு. உன்னுடைய பெயர் கௌரியம்மன் என்று கூறுவார்கள். இந்த காசிக்கு வந்தவன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி
உன்னை தரிசனம் பண்ணாத போனான்னு வச்சுக்க, அந்த காசி யாத்திரை பலன் பூரா ஒண்ணுது. இப்படி நீ இத்தனை லட்சம் பேருடைய புண்ணியத்தை சம்பாதிச்சா கலியுகம் முடியறதுக்கு முன்னாடியே காசிக்கு வந்துள்ளான் என்று சொன்னார். காசிக்கு வந்து முறையாக தரிசனம் செய்த பலன் உடையவன் கடைசியில இந்த கௌரியம்மன் கோவில போய் தரிசனம் பண்ணலன்னா அதுவரையில் அவன் செய்த காசி யாத்திரை பலன் ஒண்ணுது. இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க பொருளை கடைசியில இப்ப அந்த ஊர்ல கௌரியம்மன் தெரியாது, கௌடியம்மன் சொல்லணும். கௌடின்னா ஹிந்தியில ஷோழின்னு அர்த்தம். இந்த நாளடைவிலே பேர் மாறுது பாருங்க. கௌரிங்கிறது அந்த ஊர்ல கௌடியம்மா. இந்த கௌடியம்மன் கோவில் இந்த ஊர் ஒதுக்கு வருமா துர்க்க கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க போய் ஒரு ரூபாய் கொடுத்தாக்க 2-3 ஷோழி கொடுப்பாங்க. அங்க ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கா. இந்த ஷோழி கொடுத்த உடனே அங்க போய் கௌரி அம்மா கிட்ட போய் நிக்கணும். என்ன சொல்லணும், காசி பலம் ஹம்கோ கௌடி பலம் மாக்கோ என்ன ஷோழியை விட்டு எறியணும். அதாவது ஏ கௌடி அம்மா, காசிக்கு போன பலன் எங்கிட்டே இருக்கட்டும், இந்த ஷோழியினுடைய பலன் உனக்கு இருக்கட்டும். அப்படி சொல்லாத வந்தா காசி யாத்திரைக்கு போற அத்தனை புண்ணியமும் அங்கேயே விட்டுட்டு வந்து விடுவோம். எதற்காக இப்படி சொன்னேன்னா, என்னைக்காவது நீங்க காசி கீசி போனீங்கன்னா ஞாபகமா இதை வைத்துக்கொண்டு முறையாக செய்துட்டு வரணும் சொல்றனே தவிர, ஏன்னா இதெல்லாம் என்னைக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. திரும்பி திரும்பி கதையே கேட்டு கொண்டு வந்தா என்ன பிரயோஜனம்? எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இப்படி ஒரு கஷேத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக இது சிவக்ஷேத்திரம். விஷ்ணு கஷேத்திரம் உயர்ந்தது பத்ரிநாத், பத்ரிகாசிரமம் என்பது இமாலய மலையிலே ஒரு புறம் கேதாரநாதன், ஒரு புறம் பத்ரிநாத். இந்த பத்ரிநாத்தினுடைய பெருமை என்னவென்றால், சில பேருக்கு புள்ள குட்டி இருக்காது, இவருக்கு திதி பண்றதுக்கு புள்ள குட்டி இருக்காது. சில பேருக்கு புள்ள குட்டி இருக்கும், போட மாட்டான், திதி போட மாட்டான். ஆகையினால பத்ரிநாத்துக்கு போனால் ஆத்மாவுக்கே திதி புண்டம் போட்டுக்கொண்டு வந்து விடலாம். நிச்சயம் சிவபதம் விஷ்ணுபதம் என்று பத்ரிநாத்தை சொல்லுவார்கள். பத்ரிநாத்னால்தான் ஸ்ரீமத் பாகவதம் என்னுடைய உயர்ந்த புராணம் நமக்கு கிடைச்சது. வேதவியாச மாமுனிவர் 18 புராணங்களை எழுதினார். எத்தனை புராணங்களை எழுதியும் அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை. அப்போது ஒரு முறை நாரதர் தரிசனம் கொடுக்க, நாரதரை கேட்க, நாரதர் விசாரித்து வருகிறேன் என்று சொல்ல பத்ரிநாத்துக்கு போய் அங்கே தவம் இயற்றினார் நாரத முனிவர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்கம் முதல் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததரை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான் கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். இந்த கேள்வி வல்லார்கள் நால்வர் யார் என்றால் சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமாரர். அவர்களை காட்டும் உயர்ந்த மகரிஷிகள் உலகத்திலேயே கிடையாது. இந்த 4 மகரிஷிகளும் தட்சிணாமூர்த்தியின் சன்னதியிலே கேட்காமல் கேட்டார்கள், அவன் சொல்லாமல் சொன்னான். அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானிகளை குறித்து நாரதர் தவமேற்றிய இந்த 4 முனிவர்களும் நாரதருக்கு தரிசனம் கொடுத்து சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் 10 அவதாரங்கள் எடுப்பான். அந்த அவதாரங்களுடைய பெருமையிலே முக்கியமானது தசாம்சம், தசமஸ்கந்தம், கிருஷ்ணாவதாரம். இந்த பாகவதத்தை வேதவியாசனை எழுதச் சொல், அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்ல வேதவியாச மாமுனிவர்
அதன் பிறகுதான் ஸ்ரீமத் பாகவதம் என்னுடைய உயர்ந்த ஒரு புராணத்தை எழுதினார். இத்தனை புராணங்களை படிப்பதை விட பாகவத புராணம் ஒன்றை கேட்டாலே போதும் சிவபக்தர்களுக்கு சிவபதமும் விஷ்ணு பக்தர்களுக்கு விஷ்ணுலோகமும் சத்தியமாக கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட உயர்ந்த கஷேத்திரம் பத்ரிநாத். போற வழியிலே ஹரித்வார் என்னும்படியான கஷேத்திரம். பகீரதன் கங்கையை கொண்டு வருகிறார். சகர புத்திரர்கள் பாவம் செய்தார்கள். கபில முனிவருக்கு சாபத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். பின்னால் வந்த பகீரதன் சிவபெருமானை குறித்து தவமியற்றி கங்கையை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தார். பூமியை முதலிலே கங்கை தொடுகின்ற இடம்தான் ஹரித்வார். அங்கே ஸ்நானம் செய்வது அவ்வளவு விசேஷம். கங்கை முதலிலே பூமியை தொடுகின்ற இடம். அந்த ஹரித்வாருக்கு மேலே ரிஷிகேஷம். பல மகரிஷிகள் எல்லாம் இன்னும் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் ரிஷிகேஷம். அதை தாண்டி போவோமானால் ருத்ரப்பிரயாக், தேவப்பிரயாக், நந்தப்பிரயாக், இப்படி அநேக நதிகள். பிரயாக் என்றால் சேர்க்கை என்ற அர்த்தம். அப்படி புண்ணிய நதிகள் சேருகின்ற இடம் குப்த காசி, உத்தர காசி. இப்ப குப்த காசி என்பது அர்ஜுனன் பாசுபதம் பெற வேண்டி தவறிட்டு இமலை சென்றார். இமயமலைக்கு செல்லும் பொழுது காசிக்கு போனால் விஸ்வநாதன் தரிசனம் அங்கே கிடைத்துவிடுமே, பாசுபதத்தை அங்கு பெற்று விடலாம் என்று காசிக்கு வந்தான். இவன் கண்ணுக்கு அங்கே விஸ்வநாதர் மறைந்தார். வந்துவிட இமயமலைக்கிறார். அங்கே ஓரிடத்திலே இவருக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு பன்றியின் காரணமாக யுத்தம் ஏற்பட தரிசனம் கொடுத்து பாசுபதம் கொடுத்த இடம்தான் அந்த குப்த காசி. இது பத்ரிநாத் போற வழியில இருக்கு. அந்த குப்த காசி, தேவப்பிரயாகை, நந்த பிரியாகை, இந்த ருத்ர பிரியாக, ஆஹா, நேரில் பார்த்தாதான் அந்த கண்கொள்ளாத காட்சி. இப்ப என் கைய பாருங்க, இது மேடு, இது பள்ளம். மேட்டிலிருந்து கங்கை புரட்டு வருகிறார். இந்த மேட்டுக்கு இன்னென்ற ஒரு சிவன் கோவில். இப்படி வேகவரமா கங்கை எந்த தடையும் இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே மேல மறுபடியும் திரும்பி போறார். கீழே உள்ள தண்ணி மேல போய் பார்த்திருக்கோம். இந்த அதிசயத்தை எத்தனையோ சயின்டிஸ்ட் உலகம் பூரா அவனால் கண்டுபிடிக்க முடியல. வந்து தரிசனம் செய்து கொண்டு திரும்புகிறான். அப்பேற்பட்ட இடம் ருத்ரப்பிரயாக. அதை பார்த்து கூட ஜோதிர்மட் ஆதிசங்கர ஆச்சாரியர் தவமியற்றிய இடம். 4 சிஷ்யர்களில் முக்கியமான தோட்டகாச்சாரியருக்கு அனுகிரகம் பண்ண இடம். நம்ம ஞானானந்தகிரி சுவாமிகள் அந்த பரம்பரையில வந்தவர். அவர் தவம் பண்ணிய இடம். அப்பேற்பட்ட ஜோதிர் மடத்தை தரிசனம் செய்து கொண்டு பத்ரிகேஸ்வரர் போய்விட்டால் பத்ரிநாத்துக்கு போனவனுக்கு மீண்டும் பிறப்பே கிடையாது என்று புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை நேற்று முந்தா நாள் சொல்லிட்டு போது நம்ம சிஷ்ய புள்ளிகள்லாம் சும்மா இருப்பாளா, குருஜி எங்களை காசிக்கும் பத்ரிநாத்துக்கும் நீங்களே அழைச்சின்னு போனா நல்லா இருக்கும், அங்கங்க வந்து அந்த இடத்தினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவீங்க, எங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு கொண்டு பண்ணலான்னு தோன்றது அப்படின்னா, நானும் இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோன்னு இருக்கேன். முடியுமோ முடியாதோ தெரியாது, வயது ஆய்கொண்டு வர்றது. ஆனாலும் இவ்வளவு முறையாக கேட்டதுனால அது இந்த ஜூன் மாசத்திலிருந்து அக்டோபர் மாசம் வரையில் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் ரொம்ப மழை, போக முடியாது. செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் முதல் வாரம் வரையில் கொஞ்சம் மழை இப்படி அப்படி இருக்கும், லேண்ட் ஸ்லைடிங் இருக்கும். ஆனால் போய் வந்து விடலாம். அதனால 94ஆம் ஆண்டு, 93 தானே, இன்னும் 15 நாள் கழிச்சு 1994 வரப்போகுது.
1994ஆம் ஆண்டு இந்த பத்ரிநாத் யாத்திரையை வைத்துக்கொண்டு அநேக திருத்தலங்கள், அதாவது ஹரித்வாரிலிருந்து புறப்பட்டு ரிஷிகேஷம் பத்ரிநாத் எல்லாம் போய் திரும்பி வரபோது காசிக்கு வந்து அங்கே 4 நாள் தங்கி கயைக்கு சென்று அலகாபாத், திரிவேணி, கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் சேருகின்ற இடம். அந்த இடத்துலையும் வந்து ஸ்நானம் செய்து, சில பேருக்கு அங்கே மூதாதையர்களுக்கு திதி செய்யணும்னு இருப்பா அவர்கள் முன்னவே தெரிவித்தால் அங்கே ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். ஒரு முறை காசியில போய் மூதாதையர்களுக்கு அந்த திதி செய்து விட்டால் அப்புறம் வாழ்நாள் முழுதும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உடனே அவர்களுக்கு நற்கதி கிடைத்து விடுகிறது என்று தல புராணம் கூறுகிறது. நம்ம சமயத்தினுடைய நம்பிக்கை அது. இப்ப எத்தனையோ பேர் நீங்க இங்க இருக்கீங்க, உங்களால ஒழுங்கா திதி செஞ்சிருக்க முடியாது. அந்த செய்யாத பாவங்கள் மொத்தமும் அங்க போய் செய்த உடனே போய்விடும் என்று அத்திருத்தல வரலாறு கூறுகிறது. ஆகினால அடுத்த 1994 அதுக்கு இப்போல இருந்தே ஏற்பாடு பண்ணணும். 50 பேருக்கு மேல குருஜியால அழைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா இத்தனை பேருக்கும் சௌகரியமா வசதியா தங்கறதுக்கு மேற்கொண்டு என் கூட வந்தா கொஞ்சம் வசதி நல்லா இருக்கும், அசதி கொஞ்சம் குறைவா இருக்கும், வசதி நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு ஒழுங்குற செலவு பண்ணாதான் முடியும். அதுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல வசதியா சத்தத்தையும் சாவடி இருந்தீங்கன்னா அப்புறம் வாந்தியும் பேதியும் வந்து நீங்க திண்டாடுவீங்க. நல்லா வசதியா போனா வசதியா தங்கி அசதியெல்லாம் நீக்கிட்டு வரணும். ஆகையினால அடுத்த செப்டம்பர் மாதம் ஏற்பாடு பண்ணலான்னு குருநாதனுடைய கட்டளையோட ஒரு தீர்மானம். ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. 50 பேர் தான் அழைச்சிட்டு போவேன். எந்த 50 பேர்னு எனக்கு தெரியாது. 100 பேர் அப்ளிகேஷன் போட்டா 100 பேர் பேரையும் எழுதி போட்டு 50 சீட் எடுப்பேன். யார் பேர் வருதோ அவங்கள தான் அழைச்சிட்டு போவேன். ஆகையினால இந்த அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் குருஜி அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சொல்றீங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எப்ப ஆவி பிரியும் தெரியாது. ஆனா ஒண்ணு, எங்கூட யார் வரணும்னு தலையில எழுதிருக்கோ அவங்களுக்கு இப்பவோ பின்னையோ கிடையாது, எல்லாம் முடிச்சு வந்துதான் ஆகும். ஆகையினால் யாருக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கோ அவர்கள் நம்முடைய ஞானானந்த சேவா சமாஜம் நிர்வாகஸ்தர்கள், மதியழகன் இருக்கார், அவர் காரியதரிசி, அடுத்தபடியாக சத்தியநிதி இருக்கார், அவர் தலைவர், சதாநிதி இருக்கார், ஆனந்த் இருக்கார். இவெல்லாம் நம்முடைய சமாஜத்தினுடைய அன்பர்கள். அவர்களிடத்துல நேர பார்த்து அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு பெயர் கொடுத்து வைத்தால், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், அதிருஷ்டமும் இருந்தால், நானும் இருந்தால் நிச்சயமா உங்களை இந்த பத்ரிநாத் யாத்திரை திருக்கைலாயமலைக்கு அழைச்சிட்டு போய் வர்ற போது காசி யாத்திரையை பண்ணி வச்சுட்டு, ஆனா முதல்ல மெட்ராஸுக்கு நீங்க வரணும். ஒரு வசதி இருக்கு. இப்போ நீங்க என்னன்னா மெட்ராஸ்ல இருந்து இங்க சிங்கப்பூர்ல வரவங்க சிங்கப்பூர் டு மெட்ராஸ் ஏர் டிக்கெட் நீங்க வாங்கிக்கணும். அப்புறம் மெட்ராஸ் டு டெல்லி ஏர் டிக்கெட் வாங்கிக்கணும். டெல்லி டு வாரணாசி அதுக்கு ஏர் டிக்கெட் வாங்கிக்கணும். வாரணாசி, டெல்லி, மெட்ராஸ், சிங்கப்பூர் வரையில் மறுபடியும் கவனிங்க. சிங்கப்பூர், மெட்ராஸ், டெல்லி, வாரணாசி, டெல்லி, மெட்ராஸ், சிங்கப்பூர், அதுவரையில் நீங்க பிளேன் டிக்கெட் வாங்கிட்டேன்னா மற்ற இடங்களுக்கு ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாப் கிளாஸ் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் கண்டபடி போக முடியாது, கண்ட பஸ்ல எல்லாம் போக முடியாது. அதற்கென்று முறையாக ஒரே செங்குத்தான மலைகள், இமயமலைகள், அங்க போற போது ஸ்பெஷல் பஸ்ஸுகள்ல போகணும். அங்கங்கே பெரிய பெரிய ஹோட்டல்கள் வசதியாக இருக்கு. அது முன்கூட்டியே 6 மாதத்திற்கு முன்னாடியே ஒரு ஆள் அனுப்பிச்சு போய் ரூம் எல்லாம் புக் பண்ணலன்னா இடம் கிடைக்காது. ஏன்னா கூட்டம் எப்பவும். ஆகினால வர விருப்பம் உள்ளவர்கள்
ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள பேர் கொடுத்துடணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு 8 மாசம் 9 மாசம் வேணும் ஏற்பாடு செய்யறதுக்கு. ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள இந்த ஏர் டிக்கெட்லாம் நீங்க வாங்கிக்க வேண்டியது. மற்ற அங்க என்ன செலவுங்கிறத சமாஜத்தார கேட்டா நான் கணக்கு போட்டு அவர்களுக்கு சொல்லிடுவேன். அதன் பிரகாரம் நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டால் அந்த யாத்திரைக்கு போய் வரலாம் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவன் கருணை உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் இந்த க்ஷணத்தோடு ஒழியட்டும். உங்க மனசுல நிம்மதி வரட்டும். உங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும். உங்களை பிடித்த கிரக பீடைகள் எல்லாம் ஒழியட்டும். உங்க வீட்டுல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த குருநாதனுடைய திருவருளினாலே எப்படி நெருப்பிலே பட்ட குப்பையானது சாம்பலாக ஆகுமோ அதுபோல் உங்கள் துன்பங்கள் எல்லாம் சாம்பலாகி பொடியாகி நீங்கள் ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் ஆத்ம ஞானத்துடன் வாழ வேண்டும் என்று வேண்டி ஒரு நாமாவளி போட்டு பூர்த்தி பண்ணிக்கொள்வோம். குருஜி நாளைக்கு மாலை சென்னை திரும்புகிறேன். விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல், விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல். 18 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் இந்த சிங்கப்பூர். நானும் உங்களுக்கு புதுசு இல்லை, நீங்களும் எனக்கு புதுசு இல்லை. உடம்ப பார்த்துட்டு பெரிய பெரிய கட்டி, உடம்பு பூரா கட்டி அப்படியே குத்து குத்துன்னு குத்துது. இது என்னதில்ல சரீரத்துன்னு விட்டுட்டு நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுலயும் உங்களோட நான் கத்தி பேசிக்கொண்டிருக்கேன். எதையும் எதிர்பார்த்து பேசல, தேவையும் இல்லை. நல்ல தலைக்கு மேல வெக்கத்தை விட்டு கைய தூக்கி தாளம் போட்டா அந்த இன்பமே வேற. ஆண்டவன் கை தூக்கி விட மாட்டானா? இன்னுமா வெக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல், 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 விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல். ஹோ ஒரு விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல். ஹோ ஒரு விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல், ஒரு விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல். ஓல புண்டலீக வரது தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியிற் கசிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கு அநேக போக பாக்கியங்கள் என்று போங்க என் கரத்தியற்கையான சித்தியை தந்து ஞான மூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் நாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்க. அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் ஒன்றோவைக்கும் சக்தி வைக்கும். जय आदि पर शक्ति, जय विघ्न विनायक मूर्ति, शारदा देवी की, शक्तिवेल मुरुगन की, हर हर नमः पार्वती पतये।
जय पराशक्ति माता की, जानकी कंठ स्मरणम, सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम। बोला पुंडलीक वरदे सद्गुरु ज्ञानानंद मूर्ति की, आंजनेय स्वामी की, समस्त भक्त मंडली की, ब्रह्मैव सत्यम सर्वत्र हरिनाम स्मरणम। ராதே கிருஷ்ணா சொல்லுவதற்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. இப்போ அங்கே தென்னாங்கூர் தட்சிண ஹாலாசியம் தமிழ்நாட்டில் ஆசிரமம் ஆண்டவனுடைய கோவில் நடந்துருக்கு. பூர்த்தியாயிடுத்து. 1995 ஆரம்பத்தில் கும்பாபிஷேகம் இருக்கும். அந்த நேரம் எல்லாருக்கும் நான் இங்கே தகவல் கொடுப்பேன். எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து அந்த குருநாதனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் நம்முடைய ஞானானந்த சேவா சமாஜம் பரவி ஆங்காங்கே இந்த குருநாதனுடைய திருவருளை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூரில் கடந்த 16 ஆண்டுகளாக ஞானானந்த சேவா சமாஜம் இந்த ஆன்மீக தொண்டு புரிந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகினால இந்த சமாஜத்தின் அங்கத்தினர்களாக நீங்கள் எல்லாம் ஆகி இன்னும் மேலும் மேலும் இந்த சமாஜம் பெரிய பெரிய ஆன்மீக தொண்டுகளிலேயும் சமூக தொண்டுகளிலேயும் ஈடுபடும்படியாக நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். அப்புறம் இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப பக்தி, தோரணம் கட்டியிருக்கா, இந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், மைக்கு, இவ்வளவு செலவு இருக்கு பாவம் அவளுக்கு. ஆனால் என்ன ஒன்றும் அவங்க கேட்கறதில்ல, நானும் அவங்கள ஒன்றும் கேட்கறது கிடையாது. ஆகையினால நீங்களெல்லாம் இவ்வளவு பேர் மனம் வைத்தால் இந்த மாதிரி காரியங்களை அடிக்கடி அவங்களால செய்ய முடியும். ஆகையினால அனைவரும் இந்த சமாஜத்தினுடைய தொண்டுகளுக்கு உங்களால் முயன்ற அளவுக்கு உதவி செய்து சமாஜத்தினுடைய இந்த ஆன்மீக தொண்டு வளர்வதற்கு நீங்கள் உதவுவீர்கள் என்று நம்பி, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.